ஷாலோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புதிய நாளில் நீங்கள் மகிழ்ச்சியாக நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த நேரத்தில் தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை நினைப்பட்டு ஆசைப்படுகிறார். ஏன்னா இன்றைக்கு உலக பிரகாரமாய் ஓடுகிறவர்கள் ஏதோ ஒருவருடைய மேலதிகாரியோ இல்லை உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களோ இல்லை மேலான செல்வாக்குடையவர்களோ அவர்களுடைய முக தரிசனத்துக்காக ஓடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறது என்ன அப்படின்னா, அவர் நம்ம நினைத்திருக்கிறாராம். அகில உலகங்களையும் படைத்து ஆளுகின்ற சர்வ வல்லமில்லை தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், உலகத்துல எத்தனையோ கோடி மனிதர்கள் இருக்காங்க, அவருக்கு என்ன நினைக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி. நாம் மிகவும் விசேஷித்தவர்கள், அவருக்கு மிகவும் பிரியமானவர்கள். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் உங்களை நினைத்திருக்கிறேன், இனிமேல் நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த நாள்ல இருந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்வை ஆசீர்வதித்து நன்மையினால் திருப்தியாக்க போகிறேன் என்கிறார். ஒருவேளை இதுவரை நாம் கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் பொழுது எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த பாடுகள்னு இருக்கிறோம். ஆனா இனிமே தேவன் நமக்கு உணர்த்துகிறேன் அப்படின்னா, நான் உங்களை நினைத்திருக்கிறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன் என்கிறார். நம்மை நினைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறேன் என்கிறார். எனவே வார்த்தை விசுவாசிக்கிறவர்கள் நாளை துவக்கவும் ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, இந்த அருமையான நேரத்திலும் உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. அப்போ நீங்கள் நினைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ உங்களுடைய வார்த்தையின்படியே எங்களை நினைத்திருக்கிறீங்க. அப்போ எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. உங்களுடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.